நல்லா சுட சுட நம்ம சூப்பராக பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா ஜூஸியாக சூப்பரான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அனியன்ஸ் நல்லா இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டு நான் இதிலே கிரைண்ட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். இந்த ஆயிலில் இது நல்லா ஃப்ரை ஆகணும். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஹோம்மேட் கரம் மசாலா. ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா போட்டு பிறகு டொமேட்டோஸ் போட்டுங்க. தயிர் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 250 ml அளவு தயிர் ஊற்றுறேன். ஏன்னா பாதி சிக்கன் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டொமேட்டோ தக்காளி தயிர் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், அதுலேருந்து ஆயில் கூட செப்பரேட் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இந்த மசாலாலே இந்த சிக்கன் வேகணும். பெரிய பெரிய பீஸ் எல்லாம் நான் பிரியாணிக்கு போட்டுட்டு சின்ன பீஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கிரேவியில் இது நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையாகிற அளவு உப்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 to 15 minutes குக் ஆகணும். மசாலாலேயே குக் ஆகணும் சிக்கன் எல்லாம். சிக்கன் தேவையாகிற அளவு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா இந்த மசாலையில் குக் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவு ரைஸ் எடுத்தேன். இப்போ 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் கிரேவிலே தண்ணி இருக்குது. நம்ம தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, இது நார்மல் ரைஸ் தான், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பரவாயில்ல, உடையாத அரிசி. ஓகே, நான் கொஞ்சம் காரம் பார்த்ததுல காரம் கம்மியாக இருந்துச்சு, 2 பச்சை மிளகா போட்டேன். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் 5 minutes வைங்க. லோ ஃப்ளேமில் 20 minutes வைக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்.